ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்க காய்கறி எல்லாம் அறுவடை பண்ண போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நீட்டமா இருக்க வெண்டைக்கா, நாட்டு வெண்டைக்காலேருந்து ஆரம்பிக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 செடி இருக்கு. அப்புறம் வெள்ளரி செடி பார்த்தீங்கன்னா, ஒரு செடி போட்டிருக்கோம். இது எல்லாமே மானாவாரி தாங்க. ஸோ நல்லாவே வரும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, துமுட்டி செடி. இது வந்து துமுட்டி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளரி செடி. 2க்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஆனா லைட்டா கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ துமுட்டிக்காவ வந்து காமிக்க போறேன் பாருங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? துமுட்டிக்காய் வெள்ளரி செடியும் துமுட்டிக்காவுக்கும் வித்தியாசம் தெரியாது. இவ்வளோ வெள்ளரிக்காய் இந்த ஒரு செடியிலேருந்து அறுத்துருக்கோம். எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ செடிக்கு, அந்த அளவுக்கு காய் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு 20 காய் எப்படியும் தேரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு காய். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, மிளகு, தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது தானா வளருதாங்க. வெண்டங்காய், வெள்ளரி இதெல்லாம் நம்ம ஊன விதை பார்த்துக்கோங்க. எல்லாமே இயற்கையாக வந்து வரதான். எந்த மருந்தும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் ஆட்டு உரம், அதுக்கப்புறம் மாட்டு சாணம் தான் வைக்கிறோம். கடைசியாக இன்னைக்கான அறுவடையை முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க.